உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கெடுக்கும் இந்திய அணியின் கனவை ஐக்கிய அரபு எமிரேட் அணி தகர்த்தது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2014ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் நடக்கிறது. இதற்கான முதற்கட்ட தகுதிச்சுற்று போட்டியில் இந்திய அணியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியும் டெல்லியில் மோதின. இதில் 2-2 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் டிராவில் முடிந்தது. இந்திய அணி தரப்பில் ஜிஜி லால்பகுலா, கவுர் மாங்கி சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஏற்கனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த முதல் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது. ஒரு வெற்றி பெற்ற ஐக்கிய அரபு எமிரேட் அணி அடுத்த தகுதிச்சுற்றுக்கு தகுதி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடும் இந்திய அணியின் கனவு தகர்ந்தது. இதுபற்றி இந்திய அணியின் பயிற்சியாளர் அர்மாண்டோ கொலாகோ கூறுகையில், சீனியர் வீரர்கள் இல்லாத நிலையிலும் ஜூனியர் வீரர்கள் மிக சிறப்பாக ஆடியதாக பாராட்டு தெரிவித்தார். இந்திய கால்பந்து விளையாட்டில் புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது என்றும் இன்றைய ஜூனியர் வீரர்கள் தான் இந்திய கால்பந்தின் எதிர்காலம் என்றும் கூறினார். I always said, that this is the beginning of a new era Indian football because of the youngsters. There was a lot of flack because I dropped some seniors, but purposely I did not drop anybody. But the juniors were the one who really worked hard. And today also I told them, requested one thing. Sia played very well in Maldives, played very well in Qatar, also in Al Ain, Dubai. And I said, today also you play so well that the people will stand and cheer you up. No matter what the score is, perform spirited game, fight. We won't be able to play our normal style of play, but try long balls, play spirited so that everybody will appreciate. And I'm happy that at the end, everybody appreciated it. The boys must be credited. They really worked hard for it. They are the ones. They are the future of Indian football. டெல்லியில் கடும் மழை காரணமாக மைதானத்தின் நிலை மோசமாக இருந்த போதிலும் இந்திய அணி வீரர்கள் ஆட்டம் முழுக்க தன்னம்பிக்கையுடன் நல்ல முறையில் விளையாடினர் என்றும் பயிற்சியாளர் அர்மாண்டோ கொலாகோ புகழ்ந்தார்.